ஓட்டிங்கில் 26% வாங்கி முத்துக்குமரன் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்காரு. ஸோ 2 வாரமாக இண்டிவிஜுவல் பிளேக்கு அப்புறம் அவருடைய பிளே வந்துட்டு அதிகமாக தெரியலனாலும் மக்களுடைய சப்போர்ட் வந்து முத்துக்குமரனுக்கு தான் அதிகமாக இருக்குது. செகண்ட் பிளேஸில் சௌந்தர்யா வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 15% ஓட்டு வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து இருக்குது. சௌந்தர்யா வந்துட்டு இன்னசென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேருக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சது. இப்போ கொஞ்சம் ஓப்பன் அப்பாக நிறையா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதையுமே வந்து மக்கள் வந்து ரசித்து பார்க்குறாங்க. என்ன பண்ணாலும் வந்து சௌந்தர்யா க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சில பேர் சொன்னாலும், சில பேர் வந்து அவங்க பண்ணுறது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சௌந்தர்யா பற்றி என்ன கருத்து அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ செகண்ட் பிளேஸில் இப்போதைக்கு வந்துட்டு சௌந்தர்யா தான் இருக்காங்க. ஜாக்லின் லாஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாங்க. காரணம் சௌந்தர்யாவும் முத்துக்குமரனும் போன வாரம் வந்துட்டு நாமினேஷன்லாம் இல்லை. இந்த வாரம் வந்து தேர்ட் பிளேஸில் வந்து ஜாக்லின் இருக்காங்க. ஜாக்லினுக்கு வந்து இந்த வாரம் வந்து சரியாக போகல. நிறைய நெகட்டிவ் கமெண்ட் தான் வருது. ஸோ அவங்க அந்த ரஞ்சித் கிட்ட ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணாங்களே, அது வந்து யாருக்குமே பிடிக்கல. ட்ராமா குயின் அப்படின்னு வந்து ஜாக்லினை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஜாக்லின் வந்து ஒரு குட் சோல், நல்லா தான் விளையாடுறாங்க. குரூப்பா சேர்ந்து விளையாடாம தனியாக எல்லாருமே விளையாண்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஜாக்லின் வந்து இப்போதைக்கு தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ராணவ் 8.75% வந்து ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக தான் இருக்காரு. அவருக்கே தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணுறது வந்துட்டு ஒரு கண்டென்ட்டாக மாறிடுது. ஸோ இந்த வாரம் லாஸ்ட்டை விட இந்த வாரம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு, நல்லா பேசுகிறாரு. ஆனால் வந்து பார்க்கறதுக்கு தான் நல்லா வில்லன் மாதிரி இருந்தாலும் வந்து குழந்தை மனசு அவருக்கு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பாய் தான். ஸோ உங்களுக்கு ராணவ் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ ஃபோர்த் பிளேஸில் வந்து ராணா வந்து இருக்காரு. பவித்ரா ஜனனி வந்துட்டு 45,800 ஓட்டு வாங்கி வந்து 5th பிளேஸில் வந்து இருக்காங்க. ஸோ பவித்ராவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து அந்த சகிப்புத்தன்மை அந்த பொண்ணுக்கு நிறையாவே இருக்குது. ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, நிஜமாமே ஏஞ்சல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அத்தனை முட்டையை வந்து உடச்சி விட போதும் சரி, மூஞ்சில் பூசு போது சரி, அவ்வளோ அந்த பொண்ணு வந்து அக்செப்ட் பண்ணிட்டா, அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டா. ஸோ அதுக்கே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து பாராட்டி ஆகணும். ஸோ அந்த இடத்துல வேறு யாராவது இருந்தாங்கன்னா வேறு மாதிரி ஆயிருக்கும். அந்த பொண்ணு எல்லாத்தையும் வந்து சகிச்சுக்கிட்டு பண்ணால், ஸோ அது மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கிற மூடு, அதாவது டெவிலாக மாறும்போது அந்த பொண்ணு வந்து ரிவெஞ்ச் எடுத்துக்கலாம். மஞ்சரி எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் அவங்க டாப்பில் கொண்டு போயிருக்கோம். ஆனால் அந்த பொண்ணு அப்படி பண்ணலை. அதுதான் வந்து அந்த பொண்ணோடைய ஒரு ட்ரூ கேரக்டர். அடுத்தது நம்ம மஞ்சரி அக்கா 42,700 ஓட்டு வாங்கி 6th பிளேஸில் வந்து இருக்காங்க. ஸோ மஞ்சரி வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு வில்லித்தனமாக பண்ணிட்டு இருந்தாலும் கண்டென்ட் கொடுக்குறாங்க. 2 வாரமாக நல்லாவே கண்டென்ட் கொடுக்குறாங்க. இருந்தாலும் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் வந்து அவங்க மேலே இருக்குது. என் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. இருந்தாலும் கண்டென்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு 6th பிளேஸில் வந்து மஞ்சரி இருக்காங்க. ஒரு ரிசர்வான ஒரு பிளேயர் தான். டாப் 10க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து மஞ்சரிக்கு இருக்குது. சத்யாவுக்கு 38,000 ஓட்டா. யாரா போடுறீங்க இவருக்கு, என்னடா கண்டென்ட் கொடுக்குறாங்க, நான் அவங்களுக்கு பிடிச்சி போய் இவங்களுக்கு யார் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்றது வந்து தெரியல. பிஆர் வந்து செட் பண்ணிட்டாரு அப்படின்றதும் அப்படி தான் இருக்கும். ஸோ பிக் பாஸ் நினைப்பாரு கண்டென்ட் கொடுக்குறதுல வேஸ்ட்டாக சம்பளத்தை வாங்கி உட்காந்துருக்காங்க அப்படி தான் நினைப்பாரு. ஸோ சத்யாவுக்கு 38,000 ஓட்டுன்றது ரொம்பவே அதிகம். கண்டென்ட் பெருசாக 60 நாள் ஒன்றுமே கொடுக்கல. இந்த வாரமும் ஒன்றும் கொடுக்கல, இனிமேலும் கொடுக்க போகிறது இல்லை. சீக்கிரம் ஒரு வெளியே தெளிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அவர் மட்டும் இப்போ வந்து 7th பிளேஸில் இருக்காரு. ரஞ்சித் சாருக்கு 35,000 ஓட்டு எப்படி இவருக்கு வருது அப்படின்றது வந்து தெரியல. ஸோ கூட நடிச்சவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி போடுவாங்களா அப்படின்றது வந்து தெரியல. அவர் வந்து ரொம்பவே ஒரு இனிமேல் அவர் வெளியே கொண்டு வர முடியாது. ஒரு கேரக்டரே அவ்வளோதான். அவர் சைலண்டாக இருப்பார், யாரையும் காயப்படுத்த மாட்டார். ஸோ இவரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் போக போக டஃபாக போகும். ஸோ இவங்களையும் சத்யாவை வெளியே எடுத்துட்டா சீக்கிரமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதாவது வந்து ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ்லாம் வெளியே தூக்கி போட்டாங்க. அதான் கஷ்டமாக இருக்குது. ஸோ தர்ஷா குப்தாவாக இருக்கட்டும், சுடிதாவாக இருக்கட்டும், அவங்களும் என்ன உள்ளே இருந்தாங்கன்னா வேறு மாதிரி ஆயிருக்கும். ஸோ அவங்களாம் வெளியே போட்டுட்டு டம்மி பீஸ்லாம் உள்ளே வச்சு ஓடிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் நான் தெரியல. ரயானுக்கு 34,000 ஓட்டு வந்து வந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர். இந்த கோவா கேங்குன்னு சேர்ந்துக்கிட்டு அவர் கேமை வந்து அவளே ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு. ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒரு பாயிண்ட்டில் சொல்கிறாரு, ஒரு இடத்துல சொல்கிறாரே தவிர ரொம்ப ஜாலியாகவே அப்படியே ஜாக்லின் கூடயும் ஜெஃப்ரி கூட சௌந்தர்யா கூட அப்படியே சுற்றிட்டு இருக்காரு. கண்டென்ட்ல பெருசாக அவர் வந்துட்டு ஆர்வம் காட்டினார் அப்படின்னா ஒரு ரொம்பவே ஒரு டாப் 5க்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்துட்டு அவர் அந்தளவு வெளியே காட்ட மாட்டாரு. அந்த சண்டைக்கு அப்புறம் வந்துட்டு ஸோ ஓகே நம்ம அமைதியாகவே இருந்தாலும் அப்படின்னு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இன்னும் வந்து கொஞ்சம் இறங்கி விளாண்டா நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து என்னோட கருத்து. ஸோ அவர் வந்துட்டு இப்போ வந்து ரயான் வந்து அந்தளவு ஓட்டு வரல. ஒரு வேளை வந்துட்டு சௌந்தர்யா ஜாக்லின்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட ஓட்டுலாம் வந்து ரயானுக்கு வரும். ஸோ இவங்களும் வந்து நாமினேஷன் இருக்கிறதுனால ரயானுக்கான ஓட்டு வந்து கம்மியாக தான் இருக்குது. இவர் இப்போ வந்து 9th பிளேஸில் இருக்காரு. அடுத்தது தர்ஷிகாக்கா ஒரு 30,000 ஓட்டு வாங்கி வந்து 10th பிளேஸில் வந்து இருக்காங்க. தர்ஷிகாக்கெலாம் நல்ல ஒரு கேம் ஸ்பாட் வந்து ஸ்டார்டிங்கில் நிறையாவே கிடைச்சது. நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்த காலத்தில் இவங்க வந்து திடீர்னு அப்படியே விஷால் பக்கம் சாஞ்சி அவங்க கேம் அவங்களே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக வெளியில் போய் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. விஷால் கூட நம்ம சுற்றிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சீக்கிரம் பிக் பாஸ் வந்து இவங்க அனுப்ப மாட்டாங்க. எப்படி இன்னும் 2 வாரம் இருப்பாங்க. அவங்களோட கேமை சேஞ்ச் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து தர்ஷிகா வந்து 10th பிளேஸில் இருக்காங்க. ஆனந்தி 29,000 ஓட்டு வாங்கி வந்து இப்போ வந்து 11வது இடத்துல இருக்காங்க. ஆனந்தி வந்துட்டு ஓகே தான், நல்லா ஒரு எப்படி நல்லா தெளிவாக பேசுகிற பொண்ணு தான். இருந்தாலும் வந்து கண்டென்ட் அவங்கள்ட்ட பெருசாக ஒன்றும் கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லேயே அப்படியே வந்து இருந்துறாங்க. இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எல்லாத்தையும் மூஞ்சில் சொன்னாலும் கூட கண்டென்ட்டாக அவங்க எதுவும் கிரியேட் பண்ணலை அப்படின்றது தான் வந்து ஆனந்திட்ட இருக்க மைனஸ் பாயிண்ட். ஸோ இந்த வாரம் இவங்க தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாச்சனாவா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாச்சனா 22,000 ஓட்டு வாங்கி வந்துட்டு லாஸ்ட் இடத்துல இருக்காங்க. ஸோ சாச்சனாவுக்கு வந்துட்டு மக்கள் எல்லாம் வெறுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு கண்டென்ட்டை வந்து நெகட்டிவாக கொடுத்தாலும் கூட மக்கள் வந்து இவங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க சாச்சனாவை. ஸோ விஜய் சேதுபதியுமே இந்த பொண்ணால தான் வந்துட்டு அவருக்குமே கெட்ட பேர். இந்த பொண்ணு சீக்கிரமாக போயிட்டு அட்லீஸ்ட் விஜய் சேதுபதியாவது வந்து திட்டுறது வந்து கம்மியாகும் அப்படின்னு தோணுது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இந்த பொண்ணை வந்து அனுப்ப மாட்டாங்க. மேபி ரஞ்சித் இல்லைனா ஆனந்தியா தான் இந்த வாரம் வெளியே போகிறதா இருக்கும். டபுள் எவிக்ஷனாக இருந்தால் யாரை தூக்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள்.